குறிப்பாக அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் தந்தை சிவா பிரதமர் அவர்கள் 5 நாட்கள்ல 3 முறை தமிழகத்திற்கு வருகின்றேன் என்று சொன்னாங்க. உங்களால ப்ரோக்ராம் நடத்த முடியுமா? சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம், நாகர்கோவில் ஒரு ப்ரோக்ராம், மதுரையில, தூத்துக்குடியில 3 நாட்கள்ல ப்ரோக்ராமை நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வல்லமை இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உங்களால முடியல சொல்லுங்க, பிரதமருடைய தேதியை பக்கத்து மாநிலத்துக்கு கொடுத்துறோம். நான் உங்ககிட்ட யாருக்கிட்டே கேட்காம தைரியமா சொல்லிட்டீங்கன்னா நீங்க பிரதமரை வர சொல்லுங்க. 5 நாட்கள்ல 3 முறை பிரதமர் வர்றாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே, உதாரணத்துக்கு பல்லடத்துல அண்ணன் தங்கவேல் அவர்கள் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழால அண்ணன் முன்னாள் நடத்தினார். அதே போல நாகர்கோவில் பிரதமர் அவர்கள் வரணும். அவருக்கு நாங்கள் கொடுத்த நேரமே ஒரு 48 மணி நேரத்துக்கு குறை. அது செய்யவே முடியாது. நான் காலையில் ஒரு 2:30 மணிக்கு நாகர்கோவிலுடைய வேலைக்கு சென்று பார்த்தேன். கிட்டத்தட்ட வேலை அப்பதான் நடந்துகிட்டே இருக்கு. உடனே நம்முடைய அண்ணன் தந்தை என்ன, அவருடைய கண்ணில் ஒரு சின்ன ஒரு கண்ணீர், சிவானுடைய கண்ணில் ஒரு சின்ன கண்ணீர் எடுத்து பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை குடும்பத்துல, அதையும் சொந்தக்காரர்கிட்ட போய் அட்டன் பண்ணணும். தொழிலாளர்கள் பிரச்சனை, அதையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஒரு தொழில ஒரு விபத்து, அதையும் சமாளித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க 40 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போலீஸ் பர்மிஷனு, எஸ்பிஜி பர்மிஷன் ரொம்ப குறைவான நேரத்துல காலையில தான் வாங்கியே கொடுக்குறீங்க. அதனால கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், நான் தூங்கி 2 நாள் ஆச்சு. 6:30 மணிக்கு இந்த மேடையை கொடுத்து உங்க கையில கொடுத்துறாங்க. அன்னைக்கு அண்ணாவை மேடையிலே கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் அண்ணாவை அழைத்து பாராட்டி மகிழ்ந்தோம். காரணம், யாராலும் இந்த வேலையை செய்ய முடியாது, செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஏபி முருகானந்தன் வரும்போது ஒரு காமெடியா சொன்னாங்கன்னா, நீங்க போய் இதை சொல்லுங்க, நாங்க ஒரு 50,000 பேர் வச்சு கூட்டம் போனோம்னா மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க. ஆனா 75,000 இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க. 1 லட்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்மை பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்த வைப்பாங்க. இன்னைக்கு அதனாலதான் உங்க நிகழ்ச்சி நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமாக, அழகாக, ரொம்ப கண்ணியமாக, ஒரு நாகரீகமாக, நாசுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான். எந்த இடத்திலும் கூட இந்த குடும்ப நிகழ்ச்சி என்பதை மறந்து இந்த நிகழ்ச்சி இல்லை. அவ்வளவு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விசேஷத்துல பங்கெடுத்தா எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதான் இந்த நிகழ்வுடைய வெற்றி. அதுதான் குடும்பமாக இணைந்து நீங்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்தாங்க. நான் கண்டிப்பா அரசியல் பேச மாட்டேன். காரணம், எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்கிறோம். நாம் இன்னைக்கு சமுதாய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை மட்டும் பேசுவதற்காக நாங்கள் இங்க வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த கோரிக்கை எங்களுடைய கையில கொடுத்திருக்கிறீங்க, தமிழக அரசுடைய கையில் கொடுத்திருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையுமே முக்கியமான கோரிக்கை தான். அது எதுவுமே நிறைவேற்ற முடியாத கோரிக்கை இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம விருப்பவரோடு சண்டை போட்டு நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஜிஎஸ்டி 18% 12% குறைக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். நானே நிதியமைச்சர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நிதியமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றாங்க. அது தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நீங்க எல்லாமே ஆத்திர அவசரத்துக்கு வரவங்க. போன் பண்ணா உடனே கிளம்பி வந்தது, அங்க இருக்கக்கூடிய தூணு, அங்க இருக்கக்கூடிய டக்குன்னு உடனே ஷிஃப்ட் பண்ணி சேர்ல இருந்து வரும். அந்த ஜிஎஸ்டி ரோந்து வண்டி எங்க வந்தாலும் நிறுத்தி கேட்பாங்க, எங்க கொண்டு வரீங்க, பில்லுங்க, ஜிஎஸ்டி பில்லை காட்டுங்க. இதெல்லாம் முறைப்படி அக்கௌண்ட்ல தான் பணம் கொடுக்குறாங்களா, உங்க அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்களா, இல்லை கேஷ்ல வாங்குறீங்களா? இது போன்ற பல கேள்விகள் எல்லாம் சமாளித்து தான் நீங்க மேடையில் இந்த பந்தலை போட முடியும். அதற்கு இருக்கக்கூடிய இஏ பில்லாக இருக்கலாம், ஜிஎஸ்டி பில்லாக இருக்கலாம், காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் பல இடத்துல பெருமையாவே சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினா அதை அக்கௌண்ட்ல பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கோம். அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அரசியல் அந்த சுத்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.